வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் பல செய்திகளை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன். நீங்களும் எனக்கான ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையிலே மகிழ்ச்சி. புதிதாக எங்களுடைய வலையொலிக்கு யாராவது தோழர்கள் வந்திருந்தால் அவர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடையும். கண்டிப்பாக நீங்கள் அறியாத பல செய்திகளை நான் எடுத்துக்கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றேன். அதற்கான களங்களை விரிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன். நட்பு களங்களை ஆங்காங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் எனக்கு செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்குமே நான் இப்பொழுது நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய காணொளியில் மிக மிக முக்கியமான ஒரு செய்தியை மையப்படுத்திய களத்தை தான் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். அது தேசிய தலைமையை மையப்படுத்திய ஒரு செய்திதான். தேசிய தலைமையை மையப்படுத்திய செய்தி என்றவுடன் உங்களுக்கு ஒரு ஆவல் இருக்கலாம், அல்லது தொடர்ச்சியாக இவன் இது சார்ந்த கருத்துக்களை மட்டுமே பதிவிட்டு கொண்டிருக்கிறான் என்கின்ற சோர்வு இருக்கலாம். இது இரண்டில் ஏதாவது ஒன்று உங்கள் மனதிற்குள் இருக்கலாம். ஆனால் நான் சொல்ல வருகின்ற செய்திகளின் பின்னணியில் ஏதோ ஒரு உண்மை மறைந்திருக்கிறது என்பது மட்டும்தான் உண்மை. அதை நம்பிக்கை கோணத்தில் நீங்கள் பார்த்தால் நம்பிக்கையின் கோணம், அல்லது இல்லை என்ற கோணத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது இல்லை என்கின்ற கோணம். ஆனால் நான் சொல்கின்ற விடயத்தில் ஏதோ ஒரு மர்மம் புதைந்திருக்கிறது என்பது மட்டும் நிஜம். அந்த மர்மத்தை நாம் எப்பொழுது உடைக்கப்படுகிறோம், அல்லது மர்மம் எப்பொழுது உடைந்து வெளியே தெரிய போகிறது என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கலாம். ஆனால் அந்த மர்மத்தை மையப்படுத்திய செய்திகள் ஏதோ ஒரு உண்மையை தாங்கியதாக இருக்கிறது என்பது மட்டுமே நிஜம். இந்திய அரசாங்கத்தின் சார்பில் இயக்கத்திற்கு தடை விதிக்கப்பட்ட செய்தி உங்களுக்கு தெரியும். இந்த தடை விதிக்கக்கூடாது என்பதற்காக நீதிமன்றத்திடம் வழக்காடியவர்களுடைய செய்திகளையும் நான் கடந்த காணொளியில் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நீதிமன்றம் ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றது. அந்த செய்தி என்னவென்றால், மறைந்திருந்து செயல்படக்கூடிய களங்களை ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை நீக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறது. மறைந்திருந்து செயல்படுகிறார்கள் என்கின்ற வார்த்தை இதற்கு முன்பு இந்திய அரசாங்கத்தின் சார்போ இந்திய நீதிமன்றத்தின் சார்போ பதிவு செய்யப்படாத வார்த்தை. ஆனால் இப்பொழுது அந்த வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு களத்திற்குள் வருகிறோம். இங்கு சுவிஸ் ரகுபதி அவர்களை மையப்படுத்திய ஒரு செய்தியை நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சுவிஸ் ரகுபதி அவர்கள் பேசியதாக ஒரு வலையொலியில் ஒரு காணொளி வெளியாகியிருந்தது. அந்த காணொளியில் தலைவரை மையப்படுத்திய செய்திகளையும் அது சந்தித்த விடயங்களை குறித்த ஒரு செய்திகள் அதிலே சொல்லப்பட்டிருந்தன. அதை உள்வாங்கிக் கொண்டு நான் ஒரு காணொளியில் அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டிருந்தேன். பல நண்பர்கள் அதற்கு பாராட்டை தெரிவித்திருந்தார்கள். பல நண்பர்கள் எதிர்பார்க்கிறோம் என்கின்ற ஒரு பதிலையும் பதிவிட்டிருந்தார்கள். அதன் பின்பு சுவிஸ் ரகுபதி அவர்கள் பேசியதாக அந்த தொடர்ச்சி, அவர் முதலில் பேசியது ஒரு பாகமாக வெளியிட்டிருந்தார்கள். அதே அவர் அந்த மேடையில் பேசியதின் இரண்டாவது தொடர்ச்சி என்று நினைக்கின்றேன். இரண்டாவது ஒரு காணொளி வெளியாகி இருந்தது. அந்த காணொளியில் அவர் பேசியிருக்கக்கூடிய விடயங்கள் அனைத்தையுமே மிக பொறுமையாக 2 முறை 3 முறை கேட்டேன். அந்த 3 முறை கேட்கின்ற பொழுது ஒரு மனிதன் பொய்யை சொல்கின்றான் என்றால் அதற்கு ஜோடனையான வார்த்தைகளை தேடி எடுத்து வைப்பது வாடிக்கை. அவன் சொல்லப் போகின்ற பொய்யை கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக ஜோடனையாக பல வார்த்தைகளை அவன் கற்பனையில் கோர்த்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுவது வாடிக்கை. ஆனால் ரகுபதி அவர்கள் பேசிய அந்த களத்திலே அவர் சொல்லி இருக்கக்கூடிய தகவல்களை நான் முழுவதுமாக கேட்கின்ற பொழுது யதார்த்தமான ஒரு பதிவாக இருந்தது. தான் மனதிற்குள் பட்டதை சொல்வதை விட தான் கண்டதை சொல்லக்கூடிய ஒரு யதார்த்தமான பதிவாக அந்த பதிவு இருந்தது. எனவே அந்த காணொளியை முழுவதுமாக கேட்க வேண்டும். அதில் என்ன செய்தி இருக்கிறது என்பதை கேட்கின்ற பொழுது மிக தெளிவாக ரகுபதி அவர்கள் பல விடயங்களை குறித்து பகிர்ந்திருக்கிறார். தான் சந்தித்த அந்த தலைமை எப்பொழுது சந்தித்தேன், அவர் எப்படி தன்னை வரவேற்றார், அவர் தன்னிடம் பேசிய விடயங்கள் என்ன,
அதில் அவர் சொல்ல இருந்த தகவல்கள் என்ன போன்றவற்றை மிக தெளிவாக அவர் பதிவிட்டிருந்தார். எந்தவித பதட்டமும் இல்லை. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் எந்தவித பதட்டமும் இல்லாமல் மிக தெளிவாகவே எடுத்து வைத்திருந்தார். அதை கேட்கின்ற பொழுது ஒரு உண்மையை அழுத்தமாக அவர் பதிவிட்டிருக்கிறார் என்பதாகத்தான் நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது. அந்த காணொலியை நீங்கள் முழுவதுமாக கேட்டு பாருங்கள். அது அவருடைய 2வது காணொலி என்று 2வது பாகம் என்றுதான் அந்த காணொலியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது ஒரு வலையொலியில் இருக்கின்றது. அந்த வலையொலியில் இருக்கக்கூடிய அந்த காணொலியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கே அதில் பல உண்மைகள் தெரிவதற்கான ஒரு களம் இருக்கிறது. அப்படி என்றால் இந்திய நீதிமன்றம் குறிப்பிட்டது போல மறைந்திருந்து செயல்படக்கூடிய செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை இங்கு ஊர்ஜிதப்படுத்த வேண்டிய ஒரு களத்தை நாம் உணர வேண்டியதாக இருக்கிறதோ என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இது உண்மையா பொய்யா என்கின்ற விடயமெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ரகுபதி அவர்கள் தான் சந்தித்ததாக சொல்லக்கூடிய விடயத்தில் எள்ளளவும் பொய்யில்லை என்கின்ற உணர்வு மட்டும் என்னுடைய மனதிற்குள் இருக்கின்றது. எனவேதான் அந்த காணொலியை பார்த்த பொழுது அது சார்ந்த ஒரு கருத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதிற்குள் ஏற்பட்டது. அதை முழுவதுமாக பார்த்து பலமுறை பார்த்ததின் பின்னணியும் அதுதான். ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்பது மட்டும் நிஜம் என்பதை ரகுபதி அவர்களுடைய அந்த 2வது காணொலி அதிலே குறிப்பிட்டிருக்கிறது. அவர் நெடுநாள் கழித்து தான் நேசித்த தன் உணர்வுபூர்வமாக கொண்ட ஒரு இதயத்தை சந்திக்கின்றார். அப்படி சந்திக்கின்ற பொழுது அந்த இதயத்திடம் இருந்து வந்த அன்பும் பாசமும், அந்த இதயம் இத்தனை நாள் மனதிற்குள் தேக்கி வைத்திருந்த அந்த தாகமும், அந்த தாகத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதை மையப்படுத்தி அந்த இதயம் கண்டுகொண்டிருந்த கனவுகளை மையப்படுத்திய செய்திகளையும் மிக தெளிவாகவும் அதை நேர்த்தியாகவும் ரகுபதி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த விடயம் அந்த மர்மத்தை உடைக்கக்கூடியதற்கான முதல் திறவுகோலாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. பலர் ரகுபதி அவர்கள் மீது பல விமர்சனங்கள் வைத்த களங்கள் உண்டு. சுவிஸில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் அவருக்கு எதிரான களங்களை உருவாக்கிய சூழல் கூட நம்மால் அறிய முடிந்த கட்டங்கள் உண்டு. ஆனால் தற்பொழுது அதை பார்க்கின்ற பொழுது அவர் பேசி அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது ரகுபதி உண்மையைத்தான் பேசியிருக்கிறார் என்பதும் நாம் உணரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை விட நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய செய்தி கூடிய விரைவில் நடைபெறுவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. இது நிஜம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இந்த சூழலில் இலங்கையில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக பதவியேற்று இன்று பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அனுரா அவர்கள் இந்தியாவின் பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு 15ஆம் தேதி அவர் இந்தியாவிற்கு செல்ல இருக்கிறார் என்ற செய்தியும், 2 நாட்கள் இந்தியாவில் இருந்து இந்தியாவின் உயர் அதிகாரிகளை அவர் சந்திப்பதற்கான களத்தை எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் வருகின்றன. இந்த செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு சிலர் சொல்கின்றார்கள் இந்தியா மீண்டும் 13வது சட்ட திருத்தத்தை மையப்படுத்திய கருத்துக்களை அழுத்தம் கொடுக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் 13வது சட்ட திருத்தத்தை மீண்டும் நிறைவேற்றுங்கள் என்று இந்தியா இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்குமா என்கின்ற விடயத்தில் கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. காரணம், இந்தியாவை மையப்படுத்திய ஒரு அரசியல் போராட்டம் கட்டி அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்த தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அந்த தமிழர் தாயகத்தின் மேல் ஒருவித பாசம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயம் இந்திய அரசாங்கத்தோடு இணைந்து ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழர் தாயகத்தில் உருவாக்க வேண்டும் என்கின்ற முயற்சியை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதும் நாம் இங்கு பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் ஏதோ ஒரு மர்மம் நமக்கான செய்திகளை தாங்கிக் கொண்டு காத்திருக்கிறது என்பதை ரகுபதி சொல்கின்றார். இந்திய அரசாங்கத்தின் நீதிமன்றம் சொல்கின்றது ஒரு மறைந்திருந்து செயல்படக்கூடிய தன்மை என்று. இப்பொழுது அனுரா அவர்கள் இந்தியாவிற்கு செல்கின்ற பொழுது அவரிடம் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் என்ன என பல கேள்விகள் மனதிற்குள் எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றன. காத்திருங்கள், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.